அப்போ மனசை எப்படி ட்ரெயின் பண்ணுறது, மனசை எப்படி டியூன் பண்ணுறது, மனசுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறது, மனசை எப்படி பழக்கப்படுத்துறது, மனசை பழக்கப்படுத்தணும், மனசுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது மனசுக்கு தெரியாமல் சொல்லிக் கொடுக்கணும், மனசுக்கு தெரிஞ்சு மனசுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா மனசு ஒத்துக்காது. இவ்வளோத்தையும் மனசை வச்சு தான் செய்யணும். அப்போ நம்ம யோசிப்போம், இது ஒரு மனசா, 2 மனசா, 3 மனசான்னு யோசிப்போம். எல்லாருக்கும் ஒரு மனம் தான் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரே மனம் தான் இருக்குது, உண்மை அதுதான். அந்த செகண்டில் ஒரு விஷயத்தை யோசிக்கும், அடுத்த செகண்டில் வேறு விஷயத்தை யோசிக்கும், அடுத்த செகண்டில் வேறு விஷயத்தை யோசிக்கும், மாற்றி மாற்றி பற்றி குழப்பிக்கிட்டு இருக்கிறது மனசு தான். அப்போ மனசை எப்படி டியூன் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், மனசை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உணவாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாமே சரியாகிவிடும். உங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, நீங்கள் சூப்பராக இருப்பீங்க. ஒரு கோயில் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சக்தி கிடச்சி எப்படி உங்கள் மனசை மாற்றணும்னு தெரிஞ்சு அதை கரெக்டாக மாற்றினா அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துடும். இந்த உணவு சாப்பிட்டு எனக்கு உடம்பு ஹெல்த்தியாக மட்டும்தான் இருக்குன்னு நினச்சா அந்த சாப்பிட்டு உங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியாக தான் மாறும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம மனசை வச்சு நம்மளால் செய்ய முடியும். அதை பழகுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தியானத்தை செய்யுங்க, செஞ்சு பழகுங்க. இதை பற்றி டீட்டெயில் நிறைய இன்னும் எனக்கு தெரியணுங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த பயிற்சி வகுப்பும் கற்றுக்கோங்க. எனக்கு ஏற்கனவே தியானம் தெரியுங்க, எனக்கு நிறைய விஷயம் தெரியும், நான் படிச்சிருக்கேன், நான் அதை கற்றுக்கிட்டா ப்ராக்டிஸ் பண்ணாமல் தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படித்தா மட்டும் கற்றுக்கிட்டால் மட்டும் போதும், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் மனதை மாற்றுங்கள், வாழ்க்கை முன்னேறும். வாழ்க வளமுடன்.